தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட வந்துக்கிறோம். நீ ஏற்கனவே சாப்பிட்டுக்கிறேன் தெரியும். சாப்பிடல, பார்சல் மட்டும் வாங்கிட்டு பண்ணுவோம்னால பிரியாணி டேன்னு சொல்லிட்டு 150க்கு ஆஃபர் கொடுத்தாங்க. 2 பார்சல் வாங்கிட்டு போய்ட்டு வீட்டில் சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு டைம் என் ஃப்ரெண்டு கூட வந்துருக்கிறேன். இப்போ எவ்வளோ ரேட்டு? இப்போ என்ன ரேட்டுன்னு தெரியல, பார்க்கலாம் தெரியும். போன டைம் வந்து 150 ரூபா. சரி, இப்போ ஆர்டர் சொல்லியாச்சு, வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு சொல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சேலத்தில் தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட வந்துக்கிறேங்க. ஆர்டர் கொடுத்தாச்சு, ரேட் எவ்வளோன்னு தெரியல. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரைஸ் எல்லாம் எப்படி சொல்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆஃபர் வச்சுருந்தாங்க 149 ரூபாய்க்கு பிரியாணி. அந்த ஒரு நாள் மட்டும்தான். இப்போ ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஓகே, ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு தலப்பாக்கட்டு பிரியாணி சேலத்தில் ஃபஸ்ட் டைம் சாப்பிட முடியும். ஓகே, பார்க்கலாம். வாவ், பிரியாணி சூப்பராக வந்துருக்குதுங்க. 2 பிரியாணி, என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும். தொட்டுக்க தயிர் பச்சடி குருமா. ஓகே ரமேஷ், ஆரம்பிக்கலாம். முட்டை, லெக் பீஸு, அப்புறம் குஸ்கா. பீஸ் 2-3 பீஸ் இருக்க மாட்டேது. கொஞ்சம் ஒரு பீஸ். 2-3 பீஸ் இருக்குதா? பரவாயில்ல. சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கரெக்டாக இதாக அல்டிமேட்டாக. இன்றைக்கி டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி ஃப்ரெண்டு கொடுத்துருந்தது. ஓகே, சாப்பிடு. அப்படியே எக் எடுத்து சாப்பிடுப்பா. எக்கு லெக் பீஸ் எடுத்து சாப்பிடு. சுற்றி ஃப்ரீயாக இருக்குங்க. ஆனியன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். நல்லா பேச என்ன ஆனியன் குழம்பு கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிடுவோம். அவியனா சாப்பிடுவோம். வச்சு நல்லா வச்சு கலந்து சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. சாப்பிடலாம். ஆனால் அமௌண்ட்டு தான் எனக்கு தெரியல. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியும். 50 இருக்குன்னு நினைக்கிறேன். 250யா? சரி, பார்க்கலாம். இங்கே லெக் பீஸ் எடுத்து ஒரு கடி அப்படியே போஸ் கொடு பார்க்கலாம். வாயில் அப்படியே சின்ன பீஸ் மாதிரி தான் இருக்குது. சரி, அப்படியே வச்சு வாயில் போஸ் கொடு. சரி, அப்படியே இரு. ஓகே, சாப்பிடு. ஓகே, என் ஃப்ரெண்டு சாப்பிட்டுங்க. நம்ம கடைசியாக அப்புறம் பார்க்கலாம். அடுத்து நான் தான் சாப்பிடணும். சாப்பிட்றேன். சரி, நான் சாப்பிட்ற ஃப்ரெண்ட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். பாருங்கள். சரிதா ஃப்ரெண்ட்ஸ், தலப்பாக்கட்டு பிரியாணி முடிச்சுங்க. வாழையில் போட்டு சாப்பிட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு முட்டை பீஸு, அப்புறம் அப்படியே பிரியாணி. பீஸெல்லாம் ஒரு 3-4 பீஸ் கொடுப்பான்னு நினைக்கிறேன். 3 இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு திரும்ப ஊற்றி சாப்பிட்லாம். பீஸ் மாவோட ரொம்ப ஜூமாக இருக்குது. ஜூம் பண்ணிக்கிறியா? காரமெல்லாம் மீடியமாக போட்டுக்கிறாங்க. காரமெல்லாம் ரொம்ப காரமெல்லாம் இல்லை, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் சேலத்தில் தலைப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்றேங்க. அருமையான பிரியாணி. முட்டை முட்டை தயிர் வச்சுட்டு போட்டு சாப்பிடலாம். வெங்காயம் தயிர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். அட்டகாசமாக இருக்குது. ஓகே, நான் சாப்பிட்றேங்க. அப்படியே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி பாதி சாப்பிட்டாச்சுங்க. இதே வயிறு நம்பிக்கிச்சு. இன்னும் இவ்வளோ பிரியாணி இருக்குது. ஃப்ரெண்டு பாரு பாதி சாப்பிட்டாரு, இன்னும் அவ்வளோ வச்சுக்கிறாரு. பரவாயில்ல, அவர் முக்காவே சாப்பிட்டாரு, கொஞ்சம் தான் வச்சுக்கிறாரு. நான் இன்னும் இவ்வளோ வச்சுக்கிறேன். அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்கள் சேலம் வந்தீங்கன்னா தலைப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சரி நான் சாப்பிட்றேங்க. சாப்பிட்டு வெளியே வந்து எப்படி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தலைப்பாக்கட்டு சேலத்தில் தலைப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்றேன். டேஸ்ட் அருமையாக இருக்குது. பண்ணிக்கிற மாதிரி பிரியாணி வந்து 300 ரூபாய்ங்க. 250 ரூபா 300 ரூபாய்க்கு தரமாக இருக்குது. எட்டு முட்டை முட்டை அது அவ்வளோ வந்து சாப்பிடவே பிடிக்கும். அந்த அளவுக்கு எங்கள் அப்பா சாப்பிட்லாம். 300 ரூபாய்க்கு தரமாக இருக்குது. சேலத்தில் தலைப்பாக்கட்டு பிரியாணி டேஸ்ட் அருமையாக இருக்குது. நீங்கள் சேலம் பண்ணிங்கன்னா இங்கே இந்த இடம் வந்து கீழாக்கி பைபாஸில் தலைப்பாக்கட்டு பிரியாணி இருக்குது. வந்து சாப்பிட்டு பார்த்து